அலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம நைட்டு இட்லி தோசைக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 5 கத்திரிக்காய், 4 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு. வாங்க நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா கட் பண்ணி நம்ம இதெல்லாம் தண்ணியில் போட்டு வைக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காயெலாம் கருக்காமல் இருக்கும். நான் குக்கரில் அடுப்பில் தண்ணி வச்சுட்டேங்க. அந்த தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். எல்லாம் அதை போட்டு சீரகமும் அது கூட போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் மூடி வச்சிடலாங்க. கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் மனம். போட்டு நம்ம இப்போ நமக்கு தேவையான அளவு விசில் விட்டுக்கலாங்க. நான் ஒரு 7-8 விசில் விடுறேங்க. அப்போ 5-6 விசில் விட்டாலும் போதும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கலாம். நான் விசில் வரக்குள்ளே தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேங்க தோசைக்கு. இப்போ இது தாளிப்புக்குங்க. கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். பாருங்கள் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம இதை தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறலாங்க. கடைஞ்சிட்டோம்னா நல்லா எல்லாம் தோடு இல்லாமல் கடைஞ்சிட்டோம்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ எல்லாம் நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்தா சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவில் வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு, சீரகம், பாருங்கள் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் மணமாக இருக்கும். வரமிளகா நான் 1 தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோங்க. ரொம்ப போட்டால் காரம் அதிகமாகிடும். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எல்லாம் தாளித்து பாருங்கள். இந்த மாதிரி வதங்கின பின்னாடி கொட்டி விட்டு கலக்கணும். சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.